கடலுக்கு அடியில் LNG வாயுவை எப்படி பிரித்தெடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது ஒன்றும் சாதாரணமான வேலை கிடையாது. இது மிகவும் சிக்கலான ஒரு உயர் தொழில்நுட்ப பொறியியல் செயல்முறையாகும். முதற்கட்டமாக கடலின் நடுவே பிரம்மாண்டமான ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம் எனப்படும் தளங்கள் அமைக்கப்படுகின்றன. அதன் பின் சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் கடல் தளத்தை ஆழமாக துளையிட்டு அங்கே மறைந்திருக்கும் இயற்கை எரிவாயுவை வெளியே கொண்டு வருகின்றன. சற்று துளையிடும் கருவி வாயுவை அடையும் போது அது ஒரு பிரகாசமான சுடர் போல சிறிய குமிழிகளாக மேல் நோக்கி பாய்கிறது. மேலும் சென்சார்கள் அதன் ஓட்டத்தை உடனடியாக கண்காணிக்கின்றன. துளையிடும் கருவியின் முனையிலிருந்து வெளிவரும் வாயுவை உடனடி சென்சார்கள் கண்டறிகின்றன. மேலும் குழாய்களுக்கு அனுப்புவதற்கு முன்பு அதன் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் சரியாக சரி செய்யப்படுகிறது. வாயு கிடைத்தவுடன் அது வலுவான குழாய்கள் வழியாக பிளாட்பாரத்திற்கு வருகிறது. அங்கு அழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்டு அசுத்தங்கள் பிரிக்கப்படுகின்றன. கசிவு சேர்ப்பு வெடிப்பு அபாயத்தை தவிர்க்க சென்சார்கள் மற்றும் பொறியாளர்கள் எரிவாயு ஓட்டத்தை இடைவிடாது கண்காணிக்கின்றனர். கடலடியில் இருந்து எடுக்கப்படும் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்ப தயாராகிறது. இது ஆலைக்கு எப்படி வருகிறது என தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள்.